Hello everyone, welcome back to JPR Learning Grammar. இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னன்னா நவுன் சிங்குலர் நவுனுக்கு எப்படி நம்ம ப்ளூரல் ஃபார்ம் மேக் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அப்ரிவேஷன் இருக்கு இல்லையா, இப்போ எம்எல்ஏ, விஐபி, எம்பி இந்த மாதிரி உள்ள அப்ரிவேஷன்ஸ்க்கு நம்ம எப்படி ப்ளூரல் ஃபார்ம் மேக் பண்ணணும்னா, இப்போ எம்எல்ஏ இருக்குல்ல, இப்போ எம்எல்ஏஸ், விஐபிஸ், எம்பிஸ் நம்ம எண்ட்ல எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு சில நவுனுக்கு நம்ம ப்ளூரல் ஃபார்ம் மேக் பண்ணும்போது அதோட மீனிங்கே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். ஓகே, அந்த மாதிரி உள்ள நவுன்ஸா பார்க்க போறோம். இப்போ கிளாத், இது நம்ம கிளாத் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதோட எஸ் ஆட் பண்ணும்போது கிளாத்ஸ், இது கிளாத்ஸ், இஎஸ் ஆட் பண்ணும்போது. ஓகே, இப்போ நம்ம எஸ் ஆட் பண்ணும்போது ஒரு மீனிங் வரும், இஎஸ் ஆட் பண்ணும்போது ஒரு மீனிங். இப்போ கிளாத்ன்றது துணி, அதுனா இப்போ ஸ்டிச் பண்ணாமல் வச்சுருப்பாங்க இல்லையா. இப்போ நம்ம கடைக்கு போயிட்டு ஒரு 3 meters கிளாத் கொடுங்க, அதில் கட் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அது ஷர்ட்டு இல்லை சுடி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக வாங்குவோம் இல்லையா, அதுதான். அதை கட் பண்ணி கொடுக்கும்போது ஸ்டிச் பண்ணாமல் வச்சுருக்கிறது தான் நம்ம கிளாத் அப்படின்னு சொல்கிறது. கிளாத்ஸ் அப்படின்றது அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க, அதுதான் நம்ம கிளாத்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளாத்ஸ்ன்றது ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸஸ். ஓகே, ஷர்ட், சுடி இதெல்லாமே இருக்கும்ல, ஸ்டிச் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, ஹேங் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுதான் நம்ம கிளாத்ஸ் சொல்கிறோம். ஓகேயா, ஸோ அதே மாதிரி இப்போ மேனர்ன்றது வகை, விதம், இதோட எஸ் மட்டும் ஆட் பண்ணும்போது நடத்தை, பண்பு, இந்த மாதிரி அது சேஞ்ச் ஆகும். குட்ன்றது நல்லது, நன்மை. யூ ஆர் ஏ குட் பர்சன் அப்படின்னா நீ ஒரு அந்த மீனிங் பார்த்தீங்கன்னா நல்ல அப்படின்னு அந்த மீனிங்ல வரும். ஓகே, இப்போ குட்ஸ் இதோட எஸ் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா வியாபார பொருட்கள் அந்த மீனிங்ல மாறும். ஓகே, ஸ்பெக்டக்கல்ஸ், காட்சி, ஸ்பெக்டக்கல்ஸ்ன்றது காட்சிகள், ஸ்பெக்ஸ் போடுவோம்ல கண்ணாடி, ஸோ அதுதான் ஸ்பெக்டக்கல்ஸ், இது எஸ் ஆட் பண்ணும்போது. ஓகே, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். இது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஐ காட் 3 meters ஆஃப் கிளாத். இப்போ உங்களுக்கு சப்போஸ் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, இப்போ கிளாத்ஸ் இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் கரெக்டாக இங்கே 3 meters இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், கிளாத்ஸ் அப்படின்னு நம்ம ஆப்ஷன் கொடுக்க மாட்டோம்ல, ஏன்னா இது எல்லாமே ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் தான் நம்ம கிளாத்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளாத்ன்றது தான் நம்ம ஸ்டிச் பண்ணாமல் வச்சுருப்பாங்கல்ல அது, அப்போ இங்கே கிளாத் தான் நம்ம ஆன்சர் பண்ணணும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஐ சா வெரைட்டி ஆஃப் கிளாத்ஸ் இந்த ஷோரூம். நான் நிறைய வெரைட்டிஸ் பார்த்தேன், நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பார்த்தேன். அப்போ கிளாத்ன்றது டைப்ஸ் நிறைய வச்சுருப்பாங்கல்ல அதுலேயே, அதுதான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஐ வாண்ட் டு வியர் ஸ்ட்ரிப்டு செக்டு கிளாத்ஸ். எனக்கு செக்டு போட்ட ட்ரெஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்பேன்ல, ஸ்ட்ரிப்டு அப்படின்னா செக்டு ட்ரெஸ்ஸஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இப்போ உங்களுக்கு கிளாத்ஸ் டிஃப்ரெண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து, I'm telling you this for your good. நான் இது உன்னுடைய நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ குட்ன்றது இந்த இடத்துல நன்மை அந்த மீனிங்ல வருது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, she buys and sells plastic goods. இங்கே நம்ம குட் இதோட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம், எஸ் ஆட் பண்ணும்போது நன்மைன்ற மீனிங்ல வராது. அப்போ வியாபார பொருட்கள், பிளாஸ்டிக் குட்ஸ் அப்படின்றது வியாபார பொருட்கள். ஓகே, ஒரு லெட்டர்ஸ் மட்டும்தான் இங்கே சேஞ்ச் ஆகுது, பட் மீனிங்கே கம்ப்ளீட்டா மாறும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் ஸ்டேர் அட் மீ இன் அன் அக்யூசிங் மேனர். அது என்னை ஒரு குற்றம் சொல்ற மாதிரி என்னை பார்க்கறது இல்லை. ஸ்டேர் அப்படின்றது ரொம்ப முறைச்சு பார்ப்பாங்கல்ல, அதுக்கு தான் நம்ம சொல்றது. ஓகேவா, அந்த மாதிரி என்னை பார்க்காத அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல மேனர், அப்போ இந்த விதம் அந்த மீனிங்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் பேட் மேனர்ஸ் டு டிசீவ் அதர்ஸ். ஓகே, அது மற்றவங்களை ஏமாத்துறது ஒரு பேட் மேனர்ஸ், அது ஒரு நல்ல பழக்கமே இல்லை, பேட் மேனர்ஸ் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மீனிங்ல இங்கே வந்திருக்கு. ஓகேவா, மேனர்ஸ் அப்படின்றது நடத்தை, அது நல்ல நடத்தையே கிடையாது, மற்றவங்களை ஏமாத்துறது அந்த பழக்கம் இல்லை, நடத்தை அந்த மீனிங்ல வரும். பழக்கம்ன்றது ஹேபிட் வரும். ஸோ இங்கே நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, யூ ஹாவ் நோ மேனர்ஸ் அட் ஆல். கொஞ்சம் கூட மேனர்ஸே கிடையாது. ஸோ அப்போ இது நடத்தை அந்த மீனிங்ல வரும். ஓகேவா, மேனர்ஸ் டிஃப்ரெண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி குட்ஸ், குட்ன்றது நல்லது, நன்மை. குட்ஸ் வியாபார பொருட்கள். ஸ்பெக்டிக்கல் என்றது காட்சி, ஸ்பெக்டக்கல்ஸ் எஸ் மட்டும்தான் நம்ம ஆட் பண்றோம், அப்போது காட்சிகள் இல்லைன்னா ஸ்பெக்ஸ் அந்த மீனிங்ல வரும். ஓகேயா, ஸோ நம்ம அடுத்து வேற ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அன்டில் பை.